அதிமுகவிலே இணைந்து வழக்கறிஞர்கள் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஒரு புறத்திலே மற்ற கட்சிகளுக்கு நபர்கள் அதிமுகவிற்கு தினம் தினம் ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கிறாங்க. இன்னொரு புறத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதிலேயும் முக்கியமாக அதிமுகவின் சார்பாக 2026 சட்டமன்றத்திற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக, அதாவது திமுகவை காட்டிலும் 10 மடங்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று ஒரு மிகப்பெரிய சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. அந்த சந்திப்பிலே தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கள்ளக்காடிப்பு உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே சேலம் நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அவர் இல்லத்திலே வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கே சென்று நாங்கள் அதிமுகவிலே இணைந்து கொள்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய முழு ஆதரவு உங்களுடைய அதிமுக மட்டும்தான், நம்முடைய அதிமுக தான் வெற்றி கட்சியாக இருக்க போகுது என சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கள்ளக்காடிப்பு உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறத்தில் அவர்களுக்கு அனைவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சால்வை அணிவித்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பங்கு என்பது அபரிவிதமாக இருக்க வேண்டும் என அறிவுரையும் கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவை 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் ஒரு இயக்கமாக மாற்றியமைக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய ஒரு திட்டங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய வேலைப்பாடுகள் தான் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவருமே தற்சமயம் அதிமுகவிற்கு உரிய வேலைப்பாடுகளை, அதாவது மாற்றுக் கட்சி இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய நபர்களாகட்டும், சசிகலா அம்மையாருக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய அந்த நபர்களாகட்டும், திமுக தலைமையின் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும், அடிமட்ட தொண்டர்களாகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை போலாம் நேரடியாக அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அடிப்படை உறுப்பினராக கள்ளக்காடிப்பு உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நாளுக்கு நாள் வெளியாகிக் கொண்டேதான் இருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் அதிமுகவுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பது கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி முகமாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி வகை சூடியாக வேண்டும். இல்லை என்றால் அதிமுகவிற்கும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி மிகப்பெரிய எதிர்ப்புகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.